வணக்கம். வணக்கம். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல நான் பேசினாலே பிரச்சனையாயிடுது. பேசுனா பிரச்சனை பண்றாங்க, பேசலனா வாயில என்ன கொழுக்கட்டியான்னு கேக்குறாங்க. நான் என்னதான் பண்றது? யார் உங்களை இப்படி கேட்டது? என்ன யாரும் கேட்கல. நாளா ஒரு ஆளா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதாவது தமிழ்நாட்டுல ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு. எங்க பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்மன், அதாவது ஏற்கனவே தர்மதுரை அப்படின்னு ஒரு படம் இருக்கு, தர்மத்தின் தலைவன் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. இப்ப அந்த வரிசையில ராஜ்கமல் ப்ரொடக்ஷன், அதாவது அவருடைய ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்ட் கமலஹாசன் அவர்கள், அது மக்கள் நீதி மையத்துடைய தலைவர், அவர் வந்து ப்ரொடக்ஷன் பண்றாரு. ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், தமிழ்நாட்டுடைய ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து திருப்பி சொல்றீங்களே, பதிவு பண்றீங்களா? இல்ல சூப்பர் ஸ்டார் தான் சொல்ல முடியும். ஆமா, ஏன்னா மந்திரிகள் வருவார்கள் போவார்கள், அமைச்சர்கள் மாறுவார்கள், பிரதமர்கள் மாறுவார்கள், முதலமைச்சர்கள் மாறுவார்கள், ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், அது என்னைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள். பல பேர் அந்த பட்டத்துக்கு முட்டி மோதி பார்த்தாங்க, மாதிரி தெரியல. எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் என்பதை பதிவு பண்ணி. இல்ல உண்மையிலே எந்த அளவுக்கு நான் இந்த குமுதம் விகடன் சினிமாலாம் ஓட்டெடுப்பே நடத்துனாங்க, அடுத்த சூப்பர் ஸ்டாரா வர்றதுக்கு யாருக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு எடுத்தப்போ அதுல இப்ப அஜித் இருக்காருல்ல, அவரோட பேர் டாப்ல வந்திருக்கு. அப்பயே அஜித் தான் வந்திருக்காரு. ஆமா, உடனே அதை அந்த ஓட்டிங் போல நடக்காத மாதிரி கரைச்சிட்டாங்க. என்னன்னா நம்ம ஒரு ரிசல்ட் வரும்னு பார்த்தா ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னு அந்த ஓட்டெடுப்பே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. எப்படி இந்த விஜய் டிவில ஒரு இது ஓடும்ல, ஸ்பூஃப் பண்ணுவாங்க மூவி எல்லாத்தையும், அதுல கூட ஒரு மூவியை ஸ்பூஃப் பண்ணது தாங்க முடியாம இது பண்ண மாதிரியே பண்ணிருக்காங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஹீரோவா நடிக்கக்கூடிய தர்மன் படம் 173வது படம், அவ்வளவுதான் 107 அவருடைய படம் வந்திருக்கு. 100வது படம் ராகவேந்திரான்னு நினைக்கிறேன். இப்போ 173வது படம் வந்து பண்ண போறாரு. ரொம்ப இந்த வயசுலயும் வந்து அந்த வேகம், அந்த எனர்ஜி எதுவுமே குறைய, இந்த வயசுல அந்த பட்டத்தை ஹோல்டு பண்றாருங்கிற ஒரு இது எல்லாமே இருந்துட்டே இருக்கு எல்லாருக்கும். ஆமா, இன்னொன்னு இந்த அப்டேட் வந்தது திரைத்துறையில, சினிமா ஃபீல்ட்ல செம ஒரு இது. அதாவது ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களுடைய காம்போ வந்து நம்ம வந்து எல்லாம் அந்த படம் நெல்சன் அவர்கள் பேரிடப்படாத ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா, அதான் யாருங்க ஹீரோ அப்படின்னு கார்ல கூட இது பண்ணாங்களே. சோ அததான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு காம்போ, நீ ஹீரோ நான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி ஒரு காம்போவோட வந்திருக்காங்க. ரொம்ப ஆவலா இருக்கு. தர்மர் அப்படின்ற ஒரு பேரோட, தர்மனா படத்தோட பேர் தர்மன் வச்சிருக்காங்க. அண்ட் இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த படத்தை டைரக்ட் பண்றது சுந்தர் சின்னு சொன்னாங்க. அப்புறம் சுந்தர் சி ஏதோ காரணங்களுக்காக விலகிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வரிசையில நிறைய பேர் வந்தாங்க, இவங்களா இருக்குமோ சூஸ் பண்ணி கடைசியில எல்லாரும் சொன்ன கதையிலையும் பட்ஜெட் ஓவரா இருக்குன்னு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இப்ப அஸ்வத் மாரிமுத்து இந்த ஓமை கடவுளே, டிராகன் இந்த மாதிரி படங்கள் எடுத்த டைரக்டர் கூட ஓகே பண்ணிருக்காரு. நினைச்சு பாருங்க, ரஜினிகாந்த் அவர்கள் டிராகன் படத்துல வர பாணியில வந்தா எப்படி இருக்கும். ஏற்கனவே படையப்பா படம் மியூசிக்கே டிராகன் படத்துல வர்ற சீனுக்கு எல்லாம் போட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு என்னன்னா, அந்த பிரதீப் எப்படி ஒரு சின்ன பையன் அந்த காலேஜ் டிராகன் அராத்து பண்ற ஒரு ஆளா இருப்பாரு. இப்ப அதே மாதிரி ரஜினி சார் அதே மாதிரி அராத்து பண்ற ஒரு ஆளா வந்தா பழைய ரஜினியை நம்ம பார்க்க போறோம், விண்டேஜ் ரஜினியை பாக்குற மாதிரி. இப்போ நீங்க சொன்ன மாதிரி தர்மதுரை படத்துல கூட அந்த கிராமத்து போர்ஷன்ல எல்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பாரு கௌதமி கூட, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா. ஒருவேளை அந்த ரஜினி இன்னசென்ட் மாதிரி இருப்பாரு. ஆனா அதே இன்னசென்ட் வந்து எப்படி வாழ்க்கைய விரக்தியில உச்சத்துக்கு போய் எப்படி ரக்கடா மாறுற மாதிரி இருப்பாரு. அதுலயும் அந்த பாட்டெல்லாம் செம்ம ஹிட். அதுல அன்னைக்கு கூட அண்ணா தம்பிக்கும் ஒரு பிரச்சனையா அப்படின்னா, அண்ணன் என்ன தம்பி என்ன இல்ல, இன்னொன்னு வர ட்ரெண்ட் ஆச்சு, அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன, எதுக்கடா இவ்வளவு ஃபீல், ஒரு டீ வாங்கி தரலடா, டீ வாங்கி கொடுக்காம நான் குடிச்சிட்டேன்டா, அதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாங்க அப்படின்றதுல இருந்து சென்டிமெண்ட் வந்து ட்ரோல் வரைக்கும் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பாட்டு. இன்னைக்கும் எவர் கிரீனான ஒரு சாங் தான் சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசிய கிளி அப்படி பல பேரோட ரிங் டோனாவும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த படத்துல ஹீரோயின் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, தி எவர் கிரீன் சிம்ரனா இருக்காங்க. பேட்டை காம்போ மறுபடியும் இணையறாங்க. அது போக ராஷி கண்ணா, யோகி பாபுன்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு, நட்சத்திர பட்டாளமே இதுல இருக்கு. மியூசிக் டைரக்டர் இப்ப எல்லாம் வழக்கம் போல யார் எடுக்கிறாங்க, நீங்க சாய் அபியங்கர் நினைக்க கூடாது, அனிருத்னு கேள்விப்பட்டேன். அந்த பாட்டு கூட போட்டு ஏதோ 10,000 ரூபாய் போஸ்டுக்கு 4,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி 2,000 ரூபாய் உடனே வந்து திமுக வந்து விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு. ஆனா உண்மையிலே யார் ரூட் மாஃபியா வச்சு செலவு பண்ணி அந்த மாதிரி பண்ணாங்கன்றது பேசல, நாங்க பேசல, ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியும், அரசியல் வட்டாரங்கள் இருக்கவங்களுக்கு தெரியும். சோ அதனால அந்த பாட்டு, அதாவது குத்தமுள்ள நெஞ்சு
குறுகுறுக்க போகுது, யாரு உண்மையிலே காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான பாடலை சரியான நேரத்தில் போட்ட அனிருத் அவர்கள் வந்து இந்த படத்துல 8 பாட்டு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? ஐயோ, அப்ப அனிருத்துக்கு நிறைய வேலை இருக்கு. அனிருத்துக்கு தான் நிறைய வேலை. இப்படியே போக அஸ்வத் மாரிமுத்து ஒரு விஷயத்தை உடைக்கிறாரு. அது என்ன உடைக்கிறாரு? கமல் சார் கிட்ட கதை சொல்றதுக்காக போறேன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு, பயந்துகிட்டே போனேன். ரஜினி சார பில்டப் பண்ணி கமல் சார்ட்ட கதை சொல்ல அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா இந்த தல தளபதி சண்டைன்னு நினைச்சிட்டாரு அவங்க சண்டைய. ஆனா அவங்க மேடையிலேயே இந்த ஜெனரேஷன்ல என்ன மாதிரி ரஜினி மாதிரி நண்பர்கள் இருக்காங்க பேசின ஆட்கள் அவங்க. அது தெரியாது. பத்திரிகையில அடுத்த சூப்பர் ஸ்டார் அஜித் வந்த உடனே அதை மழுங்கடிக்கிற நட்பு கிடையாது. நீயும் நான் போட்டி, நானும் போட்டி, நீ ஒரு பக்கம் நடி. அதாவது 2 பேர் சேர்ந்து நடிச்சா பெரிய ரீச் ஆக முடியாது. எதிர நின்று நீ ஒரு பக்கம் நடி, நான் ஒரு பக்கம் நடிக்கிறேன், போட்டி நடிச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்காங்க. அப்படின்ற காம்படிஷன் அப்படின்றது தொழில மட்டும்தான். ஹெல்தியா இருக்கணும், ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் இருக்கணும்னு சொல்றாங்க. அவர்கிட்ட கதை சொல்ல போறதுக்கு அஸ்வத் மாரிமுத்து பயந்துட்டே போயிருக்காரு. ஆனா நம்ம கமல் சார் என்ன சொல்லிட்டாரா, நானே பெரிய ரஜினி ஃபேன் தான், நீங்க தைரியமா படம் பண்ணுங்க, நல்ல படமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அவரே ப்ரொடக்ஷனும் பண்றாரு. அங்க நடந்த பிரஸ் மீட் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதுல கமல் சார் பேசும்போது சொல்றாரு, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 2 இளைஞர்கள் ஏவிஎம் ஸ்டுடியோல ஒரு மரத்தடி நின்று பேசிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேர் தான் இப்ப தமிழ் சினிமாவை தாங்குற இருபெரும் தூண்களாவே இருக்காங்க. நீங்க இப்ப ஒரு விஷயம் சொன்னீங்களா, போட்டி போட்டு நடிப்போம், அதை அவங்க பேசியிருக்காங்க. நம்ம சேர்ந்து நடிச்சா ரீச் ஆக முடியாது, போட்டி போட்டு நடிப்போம். ஆனா வருங்காலத்துல ஒருத்தரை வச்சு இன்னொருத்தர் படம் தயாரிக்கணும்னு இது முன்னாடியே பேசி வச்சிருக்காங்க. அந்த 40 வருஷ வாக்குறுதி தான் இப்போ இன்னைக்கு 40 வருஷம் கழிச்சு அன்னைக்கு மரத்தடியில ஏவிஎம் மரத்தடியில பேசுனது இன்னைக்கு 40 வருஷம் கழிச்சு சொன்னதை செய்யறாங்க. பரவாயில்ல, காலம் தாழ்த்தினாலும் நட்புக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறாங்க. மரியாதை. இன்னொன்னு எங்க போட்டி தொழில மட்டும்தான் இது ஆணித்தரமா காமிக்கிறது. அதாவது தன்னை தாண்டி யாருமே வளர்ந்துடக்கூடாது. அது சினிமாவா அரசியலா அப்படின்னு எதுலயுமே என்னை தாண்டி யாரும் வளர்ந்துடக்கூடாது. குத்து விளக்கு ஏத்துறதுல இருந்து மத்த எல்லாத்துலயுமே நான் மட்டும்தான் இருக்கணும். நான் வீடுனா நான், அதாவது கல்யாண வீடுனா நான் தான் மாப்பிள்ளை, சாவு வீடுனா நான் தான் டெட் பாடின்ற மாதிரிலாம் சிலர் இருக்கிறாங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, சிலர் இருக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி கேரக்டர் நிறைய நம்ம அன்றாட வாழ்க்கை எதுவா இருந்தாலும் நான் தான். அவங்க கூட இருக்கவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. எனக்கு வந்து முதல் உரிமை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பிரின்சிபல் கிட்ட எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு சில ஆளுக்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நான் அப்படிப்பட்டவங்க மத்தியிலயும் வந்து இந்த மாதிரியான ஒரு நட்பு, எல்லா நீயும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நீயும் வளர்ந்து வரணும், நானும் வளர்ந்து வரணும் அப்படின்னு நினைக்கிற அந்த இதுவரை தமிழ் சினிமால யாரும் பண்ணாத ஒரு விஷயம். அதாவது போட்டி 2 பேரும் கமலா ரஜினியா ஸ்டில் இருக்கு அந்த போட்டி. ஆனா நீ உன்னை வச்சு நான் தயாரிக்கிறேங்கிறது இது வரைக்கும் எந்த போட்டி போட்டுக்கிட்ட நடிகர்களும் பண்ணாத ஒரு விஷயம். அதை அவர் தைரியமா பண்றாரு. இப்ப பிரஸ் மீட்டோட ஹாட் பாயிண்ட் அது யாருன்னா நம்ம தலைவர் அவர்களோட வழக்கமா எப்பவுமே தானே அது ஏதாவது ஒரு பேசி ஏதாவது இதுவாகிறது தானே. இதுக்கு முன்னாடி ஒரு காக்கா கழுகு கதை சொல்லி ஒருத்தர் ட்ரிகர் பண்ணி விட்டு அவர் சக்சஸ் மீட் மேடல அவர் புலம்பி தள்ளினதெல்லாம் ஒரு கதை பாத்துருக்கோம். இப்ப அந்த ஸ்பீச் நீங்க பாத்தீங்களா தலைவர் பேசுனது? இல்ல, நீங்களே சொல்லுங்க, உங்க வாயால நீங்களே சொல்லுங்க. அவர் என்ன சொல்லி நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னாதான் என்ன பேச கூப்பிட்டாலே எனக்கு பயமா இருக்கு. பேசினாலும் பிரச்சனை, பேசலன்னா வாயில கொழுக்கட்டியா கேக்குறாங்க, ஏன்டா இப்படி இதை பண்றீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டாரு, நான் பேசினா எனக்கு ப்ராப்ளம் வருது, அப்படி இல்லைன்னா என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. இல்ல, அந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்ல ரஜினி சார், இங்க நிறைய பேரு வந்து அப்படிதான் இருக்காங்க. அதாவது வாயை திறந்தாலே அவங்களுக்கு ப்ராப்ளம். அதாவது அவங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசினா அது ரஜினி சார் அவரோட ஃபேமிலின்னு சொல்றாரு, அவருக்கு மட்டும் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பேரோட நிலைமை அவர்தான். அந்த குறிப்பிட்ட விமர்சனம் பண்ண அவங்கள உடனே அரெஸ்ட், அவங்கள உடனே ட்ரோல் பண்றது, பொம்பளைங்களா இருந்தா அசிங்கமா ட்ரோல் பண்றது அப்படின்ற சிறப்பான கொள்கைகளோட தமிழ்நாட்டுல நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல அவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார், நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்போ சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம், இந்த ஸ்பீச் இவ்வளவுதான். நான் பேசுறது அவங்களுக்கு எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலும் பிடிக்காது, அதுவே நம்மளை பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலும் பிடிக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா அவரோட கமெண்ட் செக்ஷன்ல அபியூஸ் பண்ற விர்ச்சுவல் வாரியர்ஸ் மண்டையில ஒரு கொட்டு, ஓகே உங்களை தாயா சொல்றேன் அப்படின்னு பேசி இதை எப்படி ட்ரோல் பண்ண வந்துருவாங்க. எனக்கு என்னன்னா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் நானும் பார்த்தேன், கீழே கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தா அங்க வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. நீங்க ஃபயர் விடாத இடமே கிடையாது, கடைசி வரையும் வந்து யோசிக்கவே மாட்டீங்களா? இப்ப நான் என்ன கேக்குறேன், விர்ச்சுவல் வாரியர்ஸ் எதுக்கு இவ்வளவு வன்மம் நான் கேக்குறேன். இவங்க யாரு சப்போர்ட் பண்ணாங்க? இப்ப இங்க வந்து சினிமால இருக்க வரையும், அதாவது இவங்களுடைய பிளானிங் என்னன்னா
காய்க்கிற மரத்துல கல்லடி படுறது அப்படின்வாங்களா, யாரு வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்களோ அவங்களே அடிக்கிறது. அவங்கள அடிச்ச உடனே காம்படிஷன் எப்படி செட் பண்றதுன்னா, இப்ப இங்க சினிமால சூப்பர் ஸ்டார் யாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள். இப்ப ரஜினிகாந்த் அவர்களை தாக்கும் போது மட்டும்தான் ரஜினிகாந்துக்கும் இவருக்கும் சண்டைங்கிற மாதிரி காமிக்க விஜய் அவர்களுக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி ஒரு நரேஷன் செட் பண்றாங்க. இப்ப அதே பேட்டர்ன் தான் அரசியல் கொண்டு வராங்க. அஜித்தையும் அப்படிதான் பண்ணாங்க. போட்டின்னு வரும்போது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் காம்படிஷன் இது ஆனா நட்பா இருந்தாங்க அப்படின்ட்டு. இப்ப இங்க என்னன்னா அந்த லாஸ்ட் ஒரு 2-3 வருஷம் வந்து ரொம்ப வல்கரா யாராவது இவருக்கு, இப்ப இந்த பக்கம் விஜய் இருக்காரு, அந்த பக்கம் அஜித் இருக்காருன்னா அஜித் அவர்கள் குடும்பம் அவரோட பொண்ணு அப்படின்னு அவங்க அடிக்கிறது. அப்ப அந்த காம்படிட்டர் ஒண்ணும் இல்லாம மாத்தணும், நான் தான் பெரிய மாசு, எனக்கு தான் பெரிய இது இருக்கு அப்படின்ற மாதிரி பண்ணது. அதுக்கப்புறம் எஸ்கே அவருடைய குடும்பம் அவங்க பொண்ணு அப்படின்னு ஒரு படத்துக்கு, அதுவும் ஒரே ஒரு படத்துக்கு இத்தனைக்கும் அவரே விஜய் அவர்களே வந்து துப்பாக்கி போனா கூட அப்புறமும் அவரே விஜய் எங்களுக்கு வலிக்கும், அது வந்து இப்ப வந்துருச்சுல அண்ணனை தாண்டி வளர், யாருமே அவரை தாண்டி வளரக்கூடாது, விஜய் அவர்களை தாண்டி யாருமே வளரக்கூடாது, யாருமே விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ற மனநிலை. எந்த மாதிரி மனநிலை? ஒருத்தருக்கு ரசிகரா இருக்கலாம், ஒருத்தருக்கு தொண்டரா இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அவரு மட்டும்தான் இங்க வந்து தலைவரா இருக்கணும், அவரு மட்டும்தான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. உங்களுக்கு ஒரு ஆள் விருப்பம் இருந்து நீங்க போற மாதிரி இன்னொருத்தவங்க மேல விருப்பம் இருந்து அவங்க போறாங்க. இப்ப ரஜினி சாருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அவங்க ஃபேன் பேஸ்ல அவங்க ஒருத்தர் தூக்கி பிடிக்கிறாங்க. ஆனா நாங்க மட்டும்தான் இங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வேற ஏதோ மனரீதியா ஏதோ பாதிப்பு இருக்க மாதிரி தான் கண்டிப்பா நான் யோசிக்கிறேன். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒரு பட்டம், நம்ம ஸ்டார்டிங்லயே பேசணும்ல, அந்த சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம். ஏன்னா அடுத்த சூப்பர் இளைய தளபதிங்கிற பட்டத்தை ஒருத்தர் இருந்து அடிச்சு புடுங்கி எப்படி தளபதியா மாறினாங்கன்னு நமக்கு தெரியாது, திடீர்னு தளபதியா மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் இது பத்தல, இளைய தளபதியில தளபதிக்கு மாறியும் பத்தாம இப்போ நான் என்ன கேக்குறேன், அவரு சினிமால இருந்து சிஎம் ஆயிட்டாரு, நீங்க எல்லாம் ஃபயர் விட வேண்டிய இடம் அங்க சினிமா. எதுக்கு ஃபயர் விடுங்க? அதாவது அரசியல்ல தான் நீங்க ஃபயர் விடணும். எதுக்கு அங்க இருந்து வந்து இங்க ஃபயர்? அரசியல்ல ஃபயர் விட்டா எங்களை டேட்டா வச்சு சாத்துறாங்க. அதனால ரஜினி சார் ஒரு போஸ்ட் போட்டாலும் அதுக்கு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பதில் சொன்னா அதுக்கு வெளியே வந்து பிரஸ் மீட்ல ஒரு பதில் கிடைக்குது. அங்க டப்பா இருக்கு ஐயா காம்படிஷன், இங்கதான் எதிர்த்து பேச ஆளே ஈஸியா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ரஜினி ரசிகர்கள் மொத்தமா இறங்கி போறாங்க, அப்ப தெரியும். இப்ப எல்லாருமே இவங்க கிட்ட பேசியும் வேஸ்ட், புரியறவங்க அந்த மனநிலை தான் நிறைய போயிட்டாங்க. அஜித் அவர்கள் ஃபேனோ இல்ல விஜய் அவர்கள் ஃபேனோ இல்ல விஜய் ஃபேன், அஜித் அவர்கள் ஃபேனோ இல்ல ரஜினி சார் ஃபேனோ இல்ல எஸ்கே ஃபேனோ, என்னன்னா புரியறவங்க கிட்ட பேசலாம், புரிஞ்சுக்கவே மாட்டேன் அப்படின்றவங்க கிட்ட பேச முடியாது. எப்படியே கத்திட்டு கடை அப்படின்ற மாதிரி விட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க அங்க போயிட்டார்ல, எதுக்கு அப்புறம் இங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கத்திட்டு இருக்கீங்க? அது ஒரு படம், அந்த போஸ்ட் என்னைக்கோ போட்டது, நீங்க இப்ப போய் அந்த போஸ்ட் எடுத்து பாருங்க, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அவரை திட்டி ஒரு கமெண்ட் இருக்கும், ஏன் இந்த வருமோ அப்படின்ற பயம்தான். அதான் எதுக்கு 173வது படம் எப்ப வாங்கின சூப்பர் ஸ்டார் பட்டம். ஆக்சுவலா இவங்க விஜய் அவர்கள் வந்து பார்த்து பழகிட்டாங்கல்ல, படத்துல சினிமாவிலேயே பார்த்து பழகி இவ்வளவு பயப்படுறீங்க, படம் நடிப்பாரு. இப்ப வந்து முடியல, அது நடக்கல, அந்த கொண்டாட்டங்கள் இப்ப இல்ல அப்படின்னு. நேத்து கூட ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, விஜய் சாரோட படம், சட்டமன்றமா படத்துக்கு பேரு. டயலாக்ல அப்படி மாசா இருக்குமா தெரியாது. டைரக்டர் வந்து ஜேசிபி பிரபாகரன் புது டைரக்டர் வந்திருக்காரு, படத்துக்கு பேரு சட்டமன்றமும் சபாநாயகர். அதான் புது டைரக்டர் வந்திருக்காரு. இப்ப நம்ம இவ்வளவு நாள் இந்த படத்துக்கு பேசிட்டு பேசணும், சட்டமன்றத்துக்கு ஒரு டைரக்டர் ஜேசிபி பிரபாகரன் புதுசாக அறிமுக கதா இயக்குனர் வந்திருக்காரு. அதே பழைய கதாநாயகன் போனாலும் படம் வந்துட்டு தானே இருக்கா, இவ்வளவு வருத்தப்பட்டு ரஜினி சார். சரி, இப்ப நம்ம வந்து தர்மன் பத்தி பேசுவோம். இப்ப தர்மன் எந்த மாதிரி ஒரு படமா இருக்கும் அவர் வந்து சொல்லி டைரக்டர், 2 ஹிட் காம்போஸ், ஒன்னு வேட்டையாடு விளையாடு, இன்னொன்னு படையப்பா. என் வருத்தெல்லாம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு காம்போ நல்ல படமா எடுங்க, இதையும் அதையும் சேர்த்து. ஏன்னா படையப்பாவுடைய ஜேர்னி வேற, வேட்டையாடு விளையாடு இது எப்படி ஒரு ஒன்னா காம்போவா கொண்டு வர போறாரு அப்படின்ற ஆர்வத்தோட தான். தமிழ்நாட்டுல எதுனாலும் பாசிபிள், இது பாசிபிள் இல்லையா? எதுனாலும் பாசிபிள், அதுவே பாசிபிள் ஆகும்போது இது நாங்க ரசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இல்ல எனக்கு என்னன்னா, ஒரு நல்ல படமா கொடுக்கல, படையப்பா ஒரு நல்ல படம் தான், இதுவும் நல்ல படம் தான். வேட்டையாடு விளையாடு மாதிரி கொடுக்கலாம், ஏன்னா ரஜினிக்கு இந்த வயசுல அவரை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். எப்பவுமே இதே மாதிரி ஒரு இது பாக்குறத விட அந்த மாதிரி ஒரு டிடெக்டிவா ஒரு கேஸ கண்டுபிடிக்க, அவரு
ஸ்டைலுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் அதை வந்து இவங்களோட ஒரு படம் பண்ணாங்க பாத்தீங்களா, நான் வந்து அதை கூலியில எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏதோ ஒரு பெரிய டிடெக்டிவ் ஏஜென்டா இருப்பாரு, இவர் ஏதோ கண்டுபிடிப்பாரு அப்படின்னு மாசம். ஆனா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் கூலி வந்து லியோவை பார்த்துட்டு நீங்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்கலாமா? ஒரு வந்துரும் அப்படின்னு யோசிச்சு, சரி ரஜினிகாந்த் சார் ஆச்சே அப்படின்னு நினைச்சேன். ஆனா கூலியில அதை பண்ணல. சோ பாப்போம் இந்த படத்துல நம்ம வந்து ஒண்ணு டிராகன் படத்துல வர மாதிரி ஒரு அவங்க வழியிலே போய் அவங்களுக்கு மெசேஜ் சொல்றாங்களா, இல்ல வேற மாதிரியே போறாங்களான்னு தெரியல. ரஜினி சார் மேல இவங்க காட்டுற வன்மத்துக்கு கடைசியா நான் ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா, இப்ப ஆரண்ய காண்டம் படத்துல ஒரு டயலாக் வரும், உங்க அப்பா நான் உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? அப்படி இல்ல, அவர் எங்க அப்பா. அதே மாதிரிதான் நம்ம ரஜினி சாருக்கு ஃபேனோ இல்லையோ, ஆனா ஸ்கிரீன்ல அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸோ இந்த ஆளுமையோ ஏதாவது ஒரு சீன்ல நமக்கு அவரை பிடிச்சிரும், நம்மள அப்படியே கட்டி போட்டு பார்க்க. ரஜினி சாரோட இடத்தை ஏன் வேற ஒருத்தரால நிரப்ப முடியல அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. என்னன்னா, அவருக்குன்னு தனியா ஒரு ஸ்டைல உருவாக்கிக்கிட்டாரு. அவர் ஸ்டைல பார்த்துதான் இன்னைக்கு நிறைய பேர் அடிக்கிறாங்க. பாடுறாங்க. அந்த மாதிரி அவரை பார்த்து ஒரு காப்பி கேட்ன்றது என்னைக்குமே ஒரு ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் போவாது. அந்த சட்டமன்றம் ஒரு படம் சொன்னேன், அதுதான் ஒரு காப்பி கேட் பண்ணிருக்காங்க. இல்ல, அதான் நான் என்ன சொல்றேன்னா, ரஜினி அவர்கள் தனக்கான ஒரு தனித்துவத்தை வந்து அவர் உருவாக்கிக்கிட்டார். என்னைக்குமே தனித்துவத்தை உருவாக்கிற மட்டும்தான் நிலைச்சு நிக்க முடியும், ரொம்ப நாள் அதை வந்து பயணப்பட முடியும். அப்படியான பயணத்தை வந்து ரஜினி அவர்கள் வந்து ஏற்படுத்தி கொண்டதன் விளைவுதான் இன்னைக்கு இந்த தலைமுறை வரை ஒரு 173வது படத்துல இந்த தலைமுறை இயக்குநர்களோட, இந்த தலைமுறை இசையமைப்பாளர்களோட, இந்த தலைமுறைக்கு ஏத்த ஒரு கதையில நடிக்க போறாரு அப்படின்றத நம்ம ஒரு சந்தோஷமா பாக்குறோம். கண்டிப்பா அந்த ஐகானிக் போசஸ்லாம் சில பேருக்கு மட்டுமே அமையும், சில பேருக்குலாம் என்ன பண்ணாலும் அமையாது. இந்த பில்லா படத்துல அஜித் கொடுத்த போஸா இருக்கட்டும், இப்ப ரஜினி சாரோட அந்த ஐகானிக் போஸ் இப்ப வரைக்கும் இந்த ஜெனரேஷன் குழந்தைங்க வரைக்கும் அவரை பிடிக்குது. சூப்பர் ஸ்டார் ஃபேன் இல்ல, அதுக்காக சூப்பர் ஸ்டார் யாருக்காவது பிடிக்காம இருக்கு. ஒரு ஹீரோ ஹியூமரும் உச்சபட்சமா பண்றாரு. ரஜினி அவர்களுடைய ஹியூமர் சென்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அதே மாதிரி ஆக்ஷனும் வருது, ஸ்டைல் இருக்கு, அதே மாதிரி டான்ஸ் இருக்கு. எல்லா தரப்புப்பட்ட ஒரு ரசிகர்கள் இருக்கும்போது, தனக்கான ஒரு தனி ஸ்டைல வச்சிருக்கும் போது இந்த மாதிரியான சாதனைகள் வந்து சாத்தியமாக்கப்படும். இந்த மாதிரியான பண்றவங்க நடுவுல வருவாங்க போவாங்க, கடைசியில சினிமா வரலான்றதுக்காக வேற துறையை தேர்ந்தெடுப்பாங்க. சோ பாப்போம், தர்மன் அப்படின்ற படத்துக்காக நாங்க வந்து ரொம்ப ஆவலா காத்துக்கிறோம். அது படையப்பா ஸ்டைல்ல வருதா, இல்ல வேட்டையாடு ஸ்டைல்ல வருதா, இல்ல ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஸ்டைல்ல வருதா அப்படின்றத நம்ம வந்து பாப்போம். அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குதுன்னு.